மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடக்க போகுது. அது யாருனால அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் யமுனானால மட்டும்தான். யமுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி விஜய் இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. யமுனாக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, நிவின் வந்து விஜயை பார்க்கறதுக்காக போவாங்க. விஜய் வந்து நிவினை வச்சு ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாரு. அந்த பிளானை வச்சு பசுபதியை வந்து பிடிக்கலான்னு சொல்லி விஜய் வந்து நினச்சி நிவினை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. நிவின் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்கள் காவேரி விஜய் கூட இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரியை நிவின் கூடயே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியிருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்புவாங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த யமுனா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் தனியாக வீடே பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு, நிவின் கிட்ட வீடு பார்க்குற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் வந்து இனிமே என்னையும் காவேரியும் சேர்த்து வச்சு தப்பாக பேசாத, நான் விஜயை பார்க்க தான் போனேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க. இருந்தாலும் யமுனாக்கு இந்த சந்தேகத்தை தீர்க்க முடியல. அதனால போலீஸ் கிட்ட வந்து விஜய் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நிவின் மேலே உள்ள சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக யமுனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. இதனால பாதிக்கப்பட போகிறது விஜய் தான். விஜய் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிட்டா ரொம்பவே கஷ்டம். விஜய் அப்படியே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் கூட சீக்கிரமா அவர் மேலே கொலைப்பழி விழுறதுக்குள்ள காவேரி, நிவின், குமரன் எல்லாமே சேர்ந்து அந்த பசுபதியை கண்டுபிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் விஜயை வந்து இதுலேருந்து காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் யமுனா தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவார். அதனால யமுனாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.